ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவான எரிக் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸை ஒரு மினி சீரியஸாக தான் எடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 50 to 55 மினிட்ஸ் ரன் ஆகுது. ஒரு 5 ஹவர்ஸ் சிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சீரிஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சீரிஸோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வென்சன். இவர் வந்து ஒரு டிவி சேனலுக்கு கீழே ஒரு பப்பட் ஷோ ஆர்டிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவருக்கும் இவரோட மனைவிக்கும் பல வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை அவங்க பையனாக வர எட்கர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்போ தனியாகவே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். ஸோ அவங்க பேரண்ட்ஸும் 4th கிரேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தனியாகவே அனுப்புகிறாங்க. ஆனால் அன்றைக்கி போனவன், வீட்டை விட்டு போனவன் ஸ்கூலுக்கும் போகலை, திருப்பியும் வரலை. ஸோ இதனால் அவங்க அம்மா பதறி போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து டிவி ஷோவில் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு கால் பண்ண சொன்னதாங்க சொல்லி அங்கே கூட இருக்கிற எல்லாருமே கால் பண்ண சொல்லி ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கு, பண்ணுங்கன்னு சொன்னாலும் இவர் வந்து கண்டுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் ஸ்கூலுக்கும் போகல, இந்த மாதிரி திருப்பியும் வரல அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ இந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன, அந்த கேஸ்க்கு பின்னால் இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன, அந்த பையன் எங்கே இருக்கான், உயிரோட இருக்கானா இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு டிஷர்ட்டோட வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் ரத்த கரையோடு இருக்குது. ஸோ இதனால் அவங்க ஃபேமிலியே வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்பா மட்டும் வந்து மனம் திளறவே இல்லை. அவன் கண்டிப்பாக உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அந்த டிராயிங் தான் எரிக். ஸோ அந்த எரிக் கதாபாத்திரத்தை தன்னோட இல்யூஷன் மூலமாக கிரியேட் பண்ணி அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ கடைசியாக இவரோட பையன் கிடச்சானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த சீரிஸோட மொத்த கதையுமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. ஆனால் குறைவான ஒரு கண்டென்ட்டை வச்சு கொஞ்சம் லென்த்தாக இழுத்து சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் கொடுக்குது. பட் ஆன் ஸ்க்ரீனில் அது பெரிய லெவலில் ஒரு போரிங் சப்ஜெக்டாக அமையலை. அது மட்டும் வந்து இந்த சீரிஸோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் சீரிஸில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாகவே கையாட்டிருக்காங்க. அதில் பர்டிகுலராக வரணுன்னா அந்த எரிக் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து ஹீரோ உருவாக்குனதுக்கப்புறம் அவர்கிட்ட கதை பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த சின்ன பையனோட கதாபாத்திரமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை வர பார்த்தீங்களா, அவரோட கதாபாத்திரமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான குறுகிய கதாபாத்திரங்களை எடுத்திருந்தாலும் அந்த கேரக்டர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு நீட்டாக வந்திருக்குங்க. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனையுமே ரொம்ப அழகாகவே கையாண்டிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக இந்த பையன் மட்டும் காணாமல் போயிருக்க மாட்டான். ஸோ அதுக்கு முன்னாலே ஒரு பையன் 14 வயசு பையன் காணாமல் போயிருப்பான். ஆனால் வந்து அவன் ஒரு பிளாக் மேன் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவர் ஜூஸ் குடிக்கிற ஒரு பாட்டிலுக்கு பின்னால் அந்த பையன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இன்டெரக்டாக கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், ஹிடன் டீட்டெயில்ஸாக நிறைய விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இந்த சீரிஸில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்படி ஓவராலாக ஒரு நல்ல ஒரு மினி கிரைம் சீரியஸாக வந்து ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அமையலை. சில காட்சிகள் வந்து தனியாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த சீரியஸுக்கு அவங்க கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் ஏ தான். அதனால் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின் கொடுக்கும். இந்த சீரிஸுக்கு வந்து நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ட்ராமா, கொஞ்சம் இழுத்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை மட்டும் கொடுக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க.